ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் கொத்துக்கறி கிரேவி. அதுக்கு மீன் மேக்கரை தண்ணி உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு புழிஞ்சு எடுத்து அதை மிக்சியில் 1-2 பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சி எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் வதக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, பட்டை, 1 ஏலக்காய், 4 கிராம்பு, வெள்ளைப்பூடு தோலோடு போட்ட டேஸ்ட் நல்லா கிடைக்கும், இஞ்சி. இதை ஃபஸ்ட்டு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா வதக்கி எடுத்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஆற விட்டு நல்லா அரைச்சி எடுத்து அது தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பிரிஞ்சி இலை, பட்டை, அன்னாசிப்பூ, 1 வெங்காயம் ஃபைனாக நறுக்கி, 1 தக்காளி ஃபைனாக நறுக்கி நல்லா அடுப்பில் போட்டு வதங்கினதுக்கப்புறம் மிளகா பொடி 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த கிரேவியையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மீன் மேக்கரை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் மீன் மேக்கர் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அந்த கொதிக்க விடணும். நல்லா நிறைய தண்ணி ஊற்றிட்டு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அது கொதி வரையில் நம்ம மூடி வச்சு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்தோன்னா கொத்தமல்லி தூவி இறக்கணுன்னா நமக்கு மீன் மேக்கர் கிரேவி ரெடி. கொத்துக்கறி கிரேவி ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எதுக்கு வேணாலும் இந்த கிரேவி வச்சு சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் சப்பாத்திக்கு இந்த மீன் மேக்கர் கிரேவி வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். இதில் ஒன்று என்னங்க, நிறைய சாப்பிட்லாம். வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.